வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு கேகே டெக் ப்ளூம். லாஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கேல்குலேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் சில நேரத்தில் கேல்குலேஷன்ஸ் மட்டும் போதாது. இன்கேஸ் ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா, இல்லை பெருசாக இருக்கா, ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ விட சின்னதாக இருக்கா, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணணும். அதுக்காக ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ண யூஸ் ஆகிற ஆப்ரேட்டர்ஸ் தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த கம்பேரிசன் முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். என்னென்னா, ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். ட்ரூங்கிறது 1, ஃபால்ஸுங்கிறது 0. ஓகேவா? இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரிசல்ட் தான் நம்ம இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா, மொத்தம் 6 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தென், செகண்ட் ஒன் லெஸ் தென், தேர்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஃபோர்த் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஃபிஃப்த் ஒன் ஈக்குவல் டு, அண்ட் ஃபைனல் ஒன் நாட் ஈக்குவல் டு. ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தென்ல இருந்தது லெஃப்ட் இஸ் பிக்கர் தென் ரைட். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட் ரைட் ஆப்ரண்ட்டை விட பிக்கராக இருக்கும். லெஸ் தெனில் லெஃப்டில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட் ரைட் ஆப்ரண்ட்டை விட ஸ்மாலராக இருக்கும். தேர்ட் ஒன் லெஃப்டில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட் பிக்கராக இருக்கும் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கும் ரைட் ஆப்ரண்ட்டை விட. லெஸ் தென் ஆர் ஈக்குவல், லெஃப்டில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட் ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் டு ரைட்டாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் போத் ஆப்ரண்ட்ஸ் ஹோல்ட் தி சேம் வேல்யூ. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ரண்ட்டும் சேமாக இருக்கும். ஃபைனல் ஒன் ஆப்ரண்ட்ஸ் ஹோல்ஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தென். ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர். ஸோ லெஃப்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டரை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் தென். அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ட்ரூன்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது ரைட் சைடு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ஏக்கு நம்ம 10ங்கிற வேல்யூ கொடுக்குறோம், பிக்கு வந்து 5ங்கிற வேல்யூ கொடுக்குறோம். இந்த இடத்துல கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, ஏ பியை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணு. எல்ஸ் ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு பிரிண்ட் பண்ண நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர். செகண்ட் ஒன் லெஸ் தென். ஸோ இந்த லெஸ் தென் ஆப்ரேட்டரில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட்டை விட ஸ்மாலராக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ட்ரூன்னு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சேம் அதே ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 10, ஏ இஸ் லெஸ் தென் பி, 5 இஸ் லெஸ் தென் 10. ஸோ 10ஐ விட 5 ரொம்ப சின்னது. ஸோ அப்போ பிரிண்ட் ஆஃபில் ட்ரூ. இன்கேஸ் இந்த இடத்துல 5க்கு பதிலாக 10ஐ விட கிரேட்டராக இருக்கக்கூடிய வேல்யூ இருந்துச்சுன்னா நமக்கு பிரிண்ட் ஆஃப் ஃபால்ஸ். இந்த 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 இதில் இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடியது தான் நமக்கு பிரிண்ட் ஆகும் ஃபால்ஸ்னு. ஓகே. தேர்ட் ஒன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுல ரெண்டு ஆப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆப்ரண்ட் ஒன்று லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட்டை விட கிரேட்டராக இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல 10 10 ரெண்டு பக்கமே 10 தான் இருக்குது. ஸோ 10ங்கிறது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதனால் உங்களுக்கு ட்ரூன்னு ரிசல்ட் கிடைக்குது. இதில் பாருங்கள், 15 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 10ஐ விட 15 பெருசு. இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஒன்று இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ விட கிரேட்டராக இருக்கலாம், இல்லைனா இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கலாம். ஸோ 10ஐ விட 15 பெருசு தான். ஸோ நமக்கு வந்து ட்ரூன்னு தான் வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதுவே 10ஐ விட லெஸராக இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபால்ஸ்னால் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. ஒன்று ரைட் சைடு இருக்கக்கூடிய அதே வேல்யூ இருக்கலாம், இல்லை அதை விட கிரேட்டராக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இதுவே நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா இங்கே பாருங்கள், 10ஐ விட 5 லெஸ்தர். ஸோ ட்ரூ. அதே போல் 10 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஆப்ரண்ட். ஸோ நமக்கு ட்ரூங்கிறது தான் வந்து ரிசல்ட் வந்து கெட் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவல் நம்ம யூஸ் பண்ணுவோம். வெறும் ஒரே ஒரு ஈக்குவல் மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இதை மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் ஒரே ஒரு ஈக்குவல் மட்டும் இருந்துச்சுன்னா
நம்ம வந்து வேல்யூ மட்டும் தான் அசைன் பண்ணுறோம். ஸோ அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். 2 ஈக்குவல் இந்த மாதிரி போட்டிருந்தோம்னா இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இது வந்து வேல்யூவை கம்பேர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஆப்ரேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூ, ரெண்டும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா ஆப்ரண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஸோ அது ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். 6th ஒன் நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டுல லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஆப்ரேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 20, 10 இஸ் ஈக்குவல் டு 20. இங்கே பாருங்கள், இது ட்ரூ, ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட், பட் இது ரெண்டும் சேம், அதனால இது வந்து ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம பார்த்த இந்த 6மே இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராமில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஃபங்க்ஷன், அடுத்து வந்து இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஏக்கு 10, பிக்கு 20 கொடுத்துருக்கேன். பிரிண்டர் ஃபங்க்ஷனில் நம்ம என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏவும் பியும் ஏ விட பி கிரேட்டர் தானே செக் பண்ணுவோம். அப்புறம் ஏவை விட பி வந்து லெஸரானு செக் பண்ணுறோம். அடுத்து கிரேட்டர் தான் ஈக்குவல்டான்னு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டான்னு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஈக்குவல்டான்னு செக் பண்ணுறோம் அண்ட் நாட் ஈக்குவல்டான்னு செக் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் டி ஏன் கொடுத்துருக்கோம், பிகாஸ் இது வந்து இன்டீஜர். ஸோ இன்டீஜர் வேல்யூ தான் நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் டி. இன்கேஸ் நம்ம ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன கொடுக்கணும், பர்சன்டேஜ் எஃப் கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்மளோட கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா, இந்த இடத்துல ஏன் ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருக்கோம், ஸ்லாஷ்ன்னு கொடுத்தா தான் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். அடுத்து வரக்கூடிய இந்த பிரிண்ட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். இன்கேஸ் நம்ம இந்த ஸ்லாஷ்ன்னு கொடுக்கலன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் வந்து இதுக்கு பக்கத்துலேயே பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப்னு வந்து போனதுக்கப்புறமா ஏஸ் லெஸ் கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணதுக்கப்புறமா ட்ரூனா ட்ரூ, இல்லை ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ ஃபால்ஸ்னு வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்லாஷ் என் கொடுத்ததுனால என்ன பண்ணுன்னா, நீ அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு காமிக்கும். இந்த லைன் விட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகுன்றது ஸ்லாஷ் என் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகிட்டு அடுத்து இருக்கிறதுக்கான ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா, கடைசியாக ரிட்டர்ன் 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட் வந்து நம்ம முடிச்சிடும். ஸோ இந்த இடத்துல ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்தால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. ஓகே, இது நீங்களே கூட ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணலாம். இதை பார்த்து தான் போடணும்னு அவசியம் கிடையாது. கோட் பிளாக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு, கோட் பிளாக்ஸ் வந்து உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார்மேட் தான், ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு என்னென்ன நான் கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் நீங்கள் வந்து வந்துடும். ஓகே, ஃபைனல் ஒன். ஸோ 4 important points. First one, used in control flow. ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது இஃப், வைல் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து நம்ம டிசிஷன் மேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன், லோவர் ப்ரெசிடென்சி தென் அரித்மெட்டிக். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரன் ஆகும். டோன்ட் கன்ஃபியூஸ் ஈக்குவல் அண்ட் டபுள் ஈக்குவல். இதில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரே ஒரு ஈக்குவல் இருந்துச்சுன்னா நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம், 2 ஈக்குவல்னா கம்பேர் பண்ணும். ஓகேவா, ஃபைனல் ஒன், எனி நான் ஜீரோ இஸ் ட்ரூத்தி. எனி நான் ஜீரோனா இப்போ நம்ம பார்த்தோம் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸ், 1ன்னு வந்துச்சுன்னா ட்ரூ. எனி நான் ஜீரோ, 0வை தவிர்த்து வேறு என்ன டைப் ஆஃப் ரிசல்ட் வந்து நமக்கு நம்பரில் வந்துச்சு, அதாவது 0 தவிர்த்து 1, 10, -10, 100 இந்த மாதிரி எந்த வேல்யூ வந்தாலும் அது வந்து ட்ரூவாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் 4 important points. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். Until then, keep learning and keep blooming. Thank you.